வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நயகரா போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி குயிக்காக என்னோட 3rd டெலிவரி வந்திருக்கு. டெலிவரியாக நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் அவங்க பேக்கேஜ் இப்படி ஒரு பேக் இருக்கும். அதுக்குள்ளே இவங்களோட பேக் ஒன்று இருக்கும். எப்போவுமே அது இப்படி தான் வரும். அண்ட் நேரம் இல்லை நமக்கு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பீச் கலரில் ஒரு ஃபுல் சூட் ட்ரெஸ் வச்சுருந்தேன். அதாவது ஷர்ட் அண்ட் பேண்ட் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதுலேயே ஒயிட் வாங்கினேன். அண்ட் ஒரு ஷூ தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். ஸோ ஷூவை ஃபஸ்ட்டு காட்டுறேன். எஸ், நான் ஆன்லைனில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மெட்டீரியல் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் எப்பவுமே அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, கம்ஃபர்ட் தான் முக்கியம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஷூவை போட்டு பார்க்கும்போது பட் ட்ரெஸ்ஸை பேண்ட்டு ட்ரை பண்ணலாம். பேண்ட்டு இது ஒரு பேகி பேண்ட் மாதிரி இருக்கும். அதாவது அது பேர் என்ன எனக்கு தெரியாது. சரி, நான் போயிட்டு லைட்டாக வீடியோ கட் பண்ணிட்டு டவுசர் மாற்றிட்டு வரேன். இதுதான் அந்த பேண்ட்டு. ஃபுல்லாக காமிக்கணும் எப்படின்னா எப்படி காமிக்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தொடர்ந்தாகுது. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. எப்பயாவது ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிளைமேட் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த காஸ்ட்யூம் இல்லை. இது நான் ஆன்லைன் வாங்கினதில்லை. ஸோ நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டலாம். போட்டு காட்டுறேன். ஸோ நான் போன வாட்டி வாங்கியிருந்ததோட ஒரு சைஸ் சின்னது வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி போட்டதே ரொம்ப தொலைன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதுவுமே லைட்டாக அப்படி தான் இருக்குது. ஒருவேளை நம்ம அப்படி வெயிட்டை குறைச்சிட்ருக்கோமோ இல்லையே. பட் ஸ்டில் லாஸ்ட் டைமோட இது ஒரு சின்ன சைஸ் தான். நான் கேமராவை திருப்பி காமிச்சாதான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்குல்ல லுக். ஆனால் இதுக்காகவே ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். இந்த சைடு வச்சுருக்கேன். அதாவது போன வாட்டி வந்த ஆர்டரில் வந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி நான் லாஸ்ட் டிஜே நைட்டுக்கு போடணுன்னு இருந்தேன். பட் ஆனால் போட முடியல. ஸோ இன்னைக்கு போடுறோம். இது யாரோ ஒருத்தர் போடுற மாதிரி இருக்கலாம் சொல்லாதீங்க. கண்ணாடி நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். மாசா இருக்கு இந்த காஸ்டியூம். எஸ், இது ஒரு நல்ல ஃபிட்டு. இதை போட்டு மாசா சுத்தலாம். பேசாம இன்னைக்கு இதே போட்டு போயிடலாமா? ஷூ ஆனால் அதுக்கு ஒயிட் அடிக்கணும். ஸோ இதோட ப்ரைஸ் நான் சொல்லணும்ல. இப்போ அதுதான் ப்ரைஸ். ஒரே நிமிஷம் இதில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் மொத்தமாக இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்த்து $28. சாரிப்பா, ஒரு சின்ன சேஞ்சு. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இது 28 சம்திங். ஸோ 29ன்னு வச்சுக்கலாம். இதுவுமே $29 தான். ஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்த்த மாதிரி வருது. அண்ட் அந்த ஷூ 42. இந்த ஷூ 42. என்னடா இது, மேலே பார்க்கும்போது ஓகே, ஆல்ரெடி தேஞ்சு போன மாதிரி இருக்கு. பரவாயில்ல. இந்த காஸ்டியூமை இன்னைக்கு போட்டு போவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் இந்த காஸ்டியூம் வாங்கினேன் லண்டனில். ஸோ பட் வேணும்னா இன்னைக்கு போட்டு போகலாம்.
அன்னைக்கும் போட்டு போகலாம். ஐம் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதான் நான் ஹாரி கிட்ட பேசினேன். ஹாரி வந்து இது பார்ட்டி காஸ்டியூம் தான், நான் வந்து நயகரா போகிறேன் இப்போ. ஸோ அதனால் இன்றைக்கி இதை போட்டால் செட் ஆகாது. ஸோ அதனால் காஸ்டியூம் சேஞ்ச், அந்த காஸ்டியூமே போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கடைசியாக பார்க்க போகிற பொருள் இந்த ஷூ. உள்ள ஏதோ பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் இப்போ எடுத்துடணும், அப்புறமா எடுத்தா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். எப்பா ஷூ கொஞ்சம் நல்ல ஃபிட் வாங்கிங்க. அதாவது லூஸாகவும் இல்லை டைட்டாகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் வாங்கிங்க. எப்படி நடுவில் வாங்கிங்க. ஸோ இதுதான் ஷூ. இந்த ஷூ இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஷூ ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. நீங்கள் ஷூவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. பட் இதுக்கு சூட் ஆகலை. அது இந்த காஸ்டியூமுக்கு சூட் ஆகலை, அது மட்டும் நான் ஷுவராக சொல்லுவேன். ஸோ எஸ், $42 கொடுத்து வாங்கினது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து கிடையாது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பெரிய கம்ஃபர்ட் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் ஓகே தான். அதான் சொல்லலை, $42 நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தான். பட் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், இனிமேல் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஷீன் ப்ராடக்ட் நான் வாங்கினேன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஏன் ஷீன் ப்ராடக்ட் நான் வாங்கினேன் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக ஒரு கடைக்கு போய் இந்த ஷர்ட் நான் அமேசானில் வாங்கினேன். இதுக்கு நான் வந்து அரௌண்ட் $35 to $40 ஏதோ கொடுத்து வாங்கினேன். ஸோ இப்போ நான் வாங்கின அந்த ஃபுல் செட் ட்ரெஸ்ஸு, இந்த ஜீனு, இந்த ஷூ எல்லாமே சேர்த்து எனக்கு $98 என்னமோ தான் வந்துச்சு. டேக்ஸ்லாம் போக ஒரு 100 கிட்ட என்னமோ வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் டிசைன்ஸ் புதுசாக இருக்குது. நானுமே வந்து கொஞ்சம் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்குங்க, வேணாம்னா வாங்காதீங்க. ஸோ இதை நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வாங்க சொல்ல, நான் ட்ரை பண்ணேன். சரி, உங்களுக்கும் வந்து நிறைய பேர் நான் அதாவது பர்சனலாக மீட் பண்ணும்போது கேட்பாங்க, ப்ரோ எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறதுக்காக மொத்தமாக உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாங்க. ஓகே, ஸோ பாய். அடுத்து அப்படியே இது கண்டினியூ பண்ணி நான் அடுத்து நயகரா vlog எடுக்க போகிறேன். பட் எந்த வீடியோ ஃபஸ்ட் வரும்னா இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும்.